மக்கால ஓடி என் மக்கள் இழந்த காணிக்கு நான் அதனால எனக்கு தூக்கு கிடைக்குது. மயிருடா, மரணம் எனக்கு மயிருக்கு சமமான மரணம். எனக்கு death is not an end to a Muslim, it is a next beginning, அடுத்த ஒரு ஆரம்பம். நான் மரணத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றவர், எனக்கு கவலை இல்லை. இந்த உலக வாழ்க்கையை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மறுமையில் எனக்கு கிடைக்கும். இன்று இங்கு வெயில் என்றால் ஜெயில் என்றால் மறுமையில் எனக்கு வெயில் என்று எல்லோ பச்சை குழந்தையிலேயே என் தாய் எனக்கு பாலிலேயே ஊட்டிய உணர்வடா உன்னை. யார் இவர்? வெற்றிக்கும் வீரமரணத்திற்கும் இடையே போராடி சகிதாக்கப்பட்டு வீரமரணம் அடைந்த மாவீரர் என்று சொன்னால் மிகையாகாது. அநீதிகளுக்கு எதிராகவும் அரசு அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் போராடி ஓய்ந்த ஒரு மாவீரனின் மறைக்கப்பட்ட வரலாறு மண்ணின் மைந்தர்களின் மனதில் புதைக்கப்பட்ட வரலாறாக ஆகிவிடக் கூடாது. அரசியலிலும் அதிகாரத்திலும் எந்த பதவிகளிலும் இல்லாமல் சாமானியனாக சரித்திரத்தை படைத்த அல்ஹாஜ் பழனி பாபா என்ற அகமது அலி அவர்களின் வரலாற்றை உண்மையை உலகறியச் செய்வோம். தனது நெருங்கிய நண்பரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மூக்கையா தேவர் அவர்களால் பாபா என்று அழைக்கப்பட்டு தான் உரை நிகழ்த்தும் இடமெல்லாம் தனது ஊரை பழனி புது ஆயக்குடி என்றே பதிவு செய்தவர். அவ்வாறு அகமது அலி மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் முதலில் பழனி பாபா என்று மரியாதையுடன் அழைக்கப்பட்டவர். பழனிக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் பழனிக்கு தனி சிறப்பை கொடுத்தவர் மாவீரர் பழனி பாபா அவர்கள். இளமையில் கல் என்ற பழமொழியை மெய்ப்பித்து காட்டியவர். ஆங்கில இலக்கியத்தில் பட்டமும் முதுகலை மற்றும் முனைவர் பட்டமும் பெற்றவர். கல்வி அறிவையும் மார்க்க அறிவையும் மட்டுமே ஆயுதமாக பயன்படுத்தி தனித்துவம் அடைந்தவர். தனது ஊரில் நடைபெற்ற முஸ்லிம் லீக் பொதுக்கூட்டத்தில் பேசியதுதான் முதல் மேடை பேச்சு. அன்று தொடங்கி திட்டச்சேரி இறுதி வரை தன் வாழ்நாள் முழுவதும் 13,201 பொதுக்கூட்டத்தை பேசி மக்களிடத்தில் எழுச்சியை கண்டவர். பொது வாழ்விற்காக தன் சுய வாழ்க்கையை துறந்தவர். 30 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் தனக்கென்ற ஒரு பாதையை வகுத்துக் கொண்ட தன்னலமற்ற தலைமைத்துவவாதியாக திகழ்ந்தவர். ஆங்கிலத்தின் நல்ல புலமையும் அறிவு கூர்மையும் உடைய காரணத்தால் எம்ஜிஆர் அவர்களின் நண்பராக இருந்து தமிழகத்தின் தலைமைச் செயலகத்தின் நன்மதிப்பை பெற்றவர். முதன்முறையாக எம்ஜிஆர் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்ற சில காலங்களிலே சென்னை கோட்டைக்குள் நுழைய பழனி பாபாவிற்கு தடை என அரசு ஆணை வெளியானது. யார் இந்த பழனி பாபா என்று தமிழக மக்கள் பார்க்க தொடங்கினர். எம்ஜிஆர் அவர்கள் போட்ட தடை ஆணையில் தாடி வைத்த நடுத்தரை வயது உடைய ஆங்கிலத்தில் சரளமாக பேசும் அகமது அலி என்கின்ற பழனி பாபா அரசாங்க அலுவலகத்திற்குள் நுழைய தடை என்று எழுதியிருந்தது. எம்ஜிஆர் அவர்களின் தடை உத்தரவுக்கு டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் தடை ஆணை பெற்றவர் பல பாபா அவர்கள். தடை ஆணைக்கே தடை ஆணை பெற்று சாதனை படைத்து சோதனைகளை வென்றவர் பழனி பாபா. கடா வழக்கு பதிவு செய்யப்பட்டும் கைது செய்ய இயலாத சூழ்நிலையை இந்தியாவில் ஏற்படுத்திய ஒரே மனிதரும் பழனி பாபா அவர்கள்தான். எம்.ஜி. ராமச்சந்திரன் அவரது ஆட்சி காலத்தில் பழனி பாபா பொதுக்கூட்டங்களில் பேசக்கூடாது என தடை உத்தரவு போட்டிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் எருமை மாடுகளை கட்டி வைத்து மைக்கு வைத்து புள்ளி விவரங்களுடன் தனது கருத்துக்களை பேசிய பாபா மக்கள் கிட்ட பேசுறதும் உங்கள் கிட்ட பேசுறதும் ஒன்றுதான் என்று தனது புரட்சிகரமான கருத்துக்களை எழுச்சி மிகு எடுத்து வைத்தார். இந்துத்துவ பாசிசம் தமிழகத்தில் தேசியம் என்ற வடிவிலும் நாட்டுப்பற்ற என்ற போர்வையிலும் தலையெடுத்த போது அதற்கு பதில் சொல்ல முன் வந்தார் பழனி பாபா அவர்கள். இந்துத்துவ தலைவர்கள் எடுத்து வைத்த வாதங்களுக்கு ஆங்கிலத்தில் அரசியல் நிர்ணய சட்டம் மற்றும் வரலாற்று நூல்களிலிருந்து ஆணித்தரமாக மேற்கோள் காட்டி மறுப்பு தெரிவித்தார். இவருடைய பேச்சுக்களை மக்களை பெரிதும் கவர்ந்தனர். பழனி பாபாவின் பேச்சுக்களை காரணம் காட்டி அவரை பலமுறை கைது செய்தார்கள். அடிக்கடி கைது செய்து பழனி பாபாவை ஒரு தீவிரவாதியாகவே காட்ட முயற்சி செய்தார்கள். இங்கத்தின் கர்ஜனையை கண்டு மிரண்டு போய் ஒளிந்து கொண்ட கழுதை கூட்டம் காவல்துறையின் உதவியால் பலமுறை கைது செய்யப்பட்டு குற்றங்கள் நிரூபிக்கப்படாத நிலையிலும் நீதிமன்றம் நிரபராதி என்று விடுதலை செய்த பின்னும் தேசிய ஊடகத்தின் வாயிலாக தீவிரவாதியாக சித்தரித்து வெற்றியும் பெற்றனர். வாக்குரிமையை கூட அனுபவிக்காத இந்த சமுதாயத்தில் பிறந்த பாபா அவர்கள் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி தனது பேச்சுரிமையை தொடர்ந்து நிலைநாட்டினார். மேடைகளில் பேசியும் வந்தார். இந்துத்துவ பாசிசவாதிகளின் முகத்திரையை நீக்கி இந்துத்துவ சித்தாந்தத்தின் பொய்யான தேசப்பட்டு வெளி உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர் பாபா அவர்கள். பாசிசவாதிகளின் நரகல் பேச்சுக்கு அவர்களின் பாணியிலே பதிலடி கொடுத்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தியவர் பாபா அவர்கள். பழனி பாபாவின் ஆதங்கத்தை கிளறிய பேச்சாளர்கள் ஒருமுறை கூட கைது செய்யப்படவில்லை. குறைந்தபட்சம் அவர்கள் மீது குற்றம் கூட சுமத்தவில்லை. வழக்குகள் அனைத்தும் பழனி பாபா மீதே சுமத்தப்பட்டது. 136 வழக்குகள், 125 முறை சிறைவாசம்,
பாபா மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் கருணாநிதி ஆட்சியில் 2 முறை போடப்பட்டது. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைதும் செய்யப்பட்டார். ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில் 1 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். மேற்கொண்ட அனைத்து வழக்குகளிலும் நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டார். மேலும் ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில் தடா சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உச்சநீதிமன்றம் வரையில் சென்று நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டார். அநீதிகளுக்கு எதிராகவும் அரசு அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி வெற்றியும் கண்டார். பாபா அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, நாயை போல் நக்கி பிழைப்பதை விட சிங்கமாக கர்ஜித்து விட்டு மரணிப்பது மேல் என்று வாழ்ந்து காட்டியவரின் வரலாறு அடுத்த பகுதியில் தொடரும்.